வணக்கம் அவர்களே. அர்ஜுனா வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவிட்டிருக்கின்றார். அவர் வந்து இன்று காலையில யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்றிருப்பதாகவும், சில முறைப்பாடுகளை நேரில் ஆராய்வதற்கு வைத்தியசாலை நிர்வாகி வைத்திய கலாநிதி சத்தியமூர்த்தி அவர்களை சந்திப்பதற்கு சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போது வைத்திய அதிகாரி மிகவும் பதற்றமாகவும், வேர்த்து விறுவிறுத்து போய் மனசஞ்சலப்பட்டவராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா பதிவு செய்திருக்கின்றார் தனது சமூக வலைத்தளத்தில. பெண் பிள்ளைகள் மற்றும் ஆண் பிள்ளைகள் சம்பளமின்றி வேலைக்கு அமர்த்தியதற்கு பிறகு வந்து அவர்கள் சுகாதார அமைச்சரை சந்தித்து கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில மீண்டும் தற்காலிகமாக வேலைக்கு வந்திருந்த போதும் அவர்களிடம் சம்பளமும் இல்லாமல் நிரந்தர வேலையும் இல்லாமல் தொண்டராக வேண்டுமென்று வற்புறுத்தி கடிதம் ஒன்றினை எழுதி கொண்டு வேலைக்கு சேர்த்திருந்ததால் பாதிக்கப்பட்ட 170க்கும் மேற்பட்ட இளம் ஆட்கள் வந்து அர்ஜுனாவுக்கு எழுத்து மூலமான முறைப்பாடுகள் அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு விளக்கம் கேட்டு அங்கு சென்றிருக்கின்றதாகவும், ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிய அவருக்கு விளக்கம் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி வந்து வைத்திய சத்தியமூர்த்தி வந்து விடியெழுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு யாழ் போலீஸ் நிலையத்தில் தான் அவரை கண்டேன் அப்படின்னு சொல்லியும், இனி எங்கு சென்று முறையிட்டாலும் பாராளுமன்ற சிறப்புரிமை தனக்கு இருக்கின்றது என்பதை சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும், சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அல்ல சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையில வேலை செய்கின்ற எந்த ஊழியர் சம்பந்தமாகவும் எழுத்து மூலமாக முறைப்பாட்டினை தரும் இடத்தில் பிழை செய்பவர்களுக்கு எதிராக சகல சட்ட நடவடிக்கைகளும் பாராளுமன்றத்தின் மூலம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுக்கு வந்து அர்ஜுனா 2 ஒரு மெயிலும் ஒரு ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்திருக்கின்றார். நீங்க இதுல பார்க்குற ஃபோன் நம்பர் மெயில் மூலம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் அவருக்கு வந்து உங்களுடைய முறைப்பாடுகளை துணிந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களோட பிரதிநிதி என்ற அடிப்படையில் தன்னால் ஆன முழு உதவிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் தகவல். இதனால் நீங்க 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து மக்களுக்குரிய சேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2வது சிலர் வந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஓகே இது வந்து ஒரு தனிப்பட்ட பழிவாங்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆனால் இங்க வந்து நாங்க தனிப்பட்ட பழிவாங்கல் எடுக்கணுமான்னு கேட்டால், அது மேல நேரடியா 2யும் பிரிச்சு பார்க்கல. அது காரணம், மற்ற பக்கம் வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில நிறைய மக்கள் இருக்கணும். அப்ப அது ஒரு சிக்கலான விடயம். அப்ப இதுக்குள்ள வந்து 2 எத பிரிச்சு பார்க்குறன்றது வந்து சிக்கல். அதனால என்ன, அதை நீங்கள் எந்த கோணத்துல நீங்கள் அர்ச்சனாவ பார்க்குறீங்கன்றத பொறுத்து உங்களுக்கு வந்தா தெரிய போகுது. தனிப்பட்ட ரீதியில அத பார்க்கணும்னு போறாரா? இல்லைன்னு சொல்லி சொன்னால் மக்களுடைய சேவைக்காக தான் போறாரு அப்படின்றது. அதனால உங்களுடைய கருத்திலேயே உங்கள்ட்ட இதிலேயே விட்டுக்கொள்றோம். நீங்க உங்களோட கோணத்திலேயே அத வந்து பார்த்துக் கொள்ளுங்கள். இது அவருடைய செய்தி. நாங்க அவருடைய அவர்ட்ட கோணத்தில நாங்க அந்த செய்திய தந்திருக்கின்றோம். இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள். நன்றி.